கிட்டத்தட்ட இது மட்டுமே 60 ஏக்கராம். பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலை தான் இருக்குது. இதுக்கு இப்போ இடைப்பட்ட பகுதியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லெமனாக போட்டு கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. பராமரிக்கு வந்து நம்ம சாணி உரம் மட்டும் தான் இங்கே போடுறோம். சரி. இங்கே ஒரு அந்த சாணி ஆர்கானிக்குமா ஃபுல்லாக சாணியை தான் வேறு எந்த இதுவும் கிடையாது. எதுவும் கிடையாது. ஓகே. இன்னைக்கு ரேட்டு 100 ரூபா. ஆமாம், 100 ரூபா 110 ரூபா இருக்குது. 110 ரூபா இருக்குது. ஓகே ஓகே. இப்போ ஒரு மரத்துக்கு எவ்வளோ நம்ம எடுக்க முடியும்? அறுவடை எப்படி எவ்வளோ எடுக்கலாம்? காய்ஸ் இப்போ என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலுமிச்சை ஸ்மெல்லாக தாங்க அடிக்குது. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புளியங்குடி ஃபேமஸ் லெமன் மார்க்கெட் இருக்கிற ஏரியாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை விவசாயி அந்தோணி சாமி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெமன் அப்புறம் நெல் அப்புறம் கரும்பு இது எல்லாத்தையுமே ஆர்கானிக் மெத்தடில் வந்து அவர் வந்து பயிர் பண்ணி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்வஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஏகப்பட்ட ஆக்சுவலாக 2 ட்ரக்கு பக்கமாக ஆட்களை கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட இது மட்டுமே 60 ஏக்கராம். பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலை தான் இருக்குது. இதுக்கு இப்போ இடைப்பட்ட பகுதியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லெமனாக போட்டு கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே ஓட்டாமல் இருக்குது, அதனால உங்களுக்கு கசகசன்னு தெரியும். ஸோ ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரம் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி ஆகுது. இந்த மாதிரி வெயிலில் வந்து தான் கிட்டத்தட்ட 3 மணி 4 மணி வரையுமே வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த விவசாயம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இங்கே இருக்க ஒரு இந்த ஃபார்மை பார்த்துக்கிற ஒருத்தர் நமக்கு சொல்லுவாருங்க. வாங்க அவர்கிட்ட டீட்டெயில்ஸாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஆனால் உங்கள் பேர்? சந்திரன். எந்த ஊருன்னு? இது புளியங்குடி. புளியங்குடியில் நம்ம இருக்கிற ஏரியா வந்து இப்போ அந்த சைடு காட்டில் இருக்கோம். ஓகே. இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இப்போ வந்து கன்று வச்சு வளர்த்து வரும்போது ஓகே 2.5 வருஷத்தில் காய் போடும். இல்லை அது ஓகே. இப்போ நம்ம வந்து காய் பறிக்கும். இது வந்து இதுதான் சீசனுங்களா நமக்கு? இல்லை, இது எப்போதும் சீசன் எப்போயுமே இருக்கும். ஆமாம். ஆனால் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரை இப்போ தான் காய் அதிகமாக வர டைம் இந்த டைமுங்களா? இல்லை, இது எப்போ இது வந்து ஒட்டு ஆகும். ஓகே, ஒட்டு ஆகுமா? சரி. அதனால் எப்போதும் வரும். நாட்டில் வந்து வராது. ஓகே. அதுக்கு சீசன் மட்டும்தான். சரி. அதனால் அந்த இது சீசன் மட்டும் அது வரும். இது வந்து எப்போதுமே வரும். ஓகே. இப்போ நம்ம எத்தனை கன்று வச்சுருக்கோங்க இங்கேயா? இப்போ 600 கன்று வச்சுருக்கு. இப்போ 1 ஏக்கர்னா நம்ம எத்தனை கன்று வைக்கணும்? என்ன இடைவெளி கொடுக்கணும்? கிழமைகளுக்கு 18, தெம்மலுக்கு 20. ஓகே. எத்தனை கன்று வைக்கலாம் ஒரு ஏக்கருக்கு? 1 ஏக்கருக்கு 115 கன்று வைக்கலாம். 115 கன்று. ஒரு கண்ணோட விலை என்ன இப்போ கிடைக்குது தெரியுங்களா? ஒரு கன்று இப்போ 160 ரூபா. 160 ரூபா. எங்கே வாங்குவீங்க அந்த கண்ணெல்லாம்? இது வந்து ஆந்திராவில் இருந்து வாங்குவீங்க? தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லையோ? ஆந்திராவிலேருந்து நடிச்சிலேருந்து வாங்கி இங்கே கொண்டாந்து வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. என்ன ஏதாவது வேற அது பேர் தெரியுமா? கண்ணு பேர் ஏதாவது? அது வந்து அங்கே உள்ளதுக்கு வந்து அவங்க அந்த மட நார்த்தன்னு சொல்லி ஒரு கன்று வளர்ப்பாங்க. சரி. நாங்கள் இங்கேருந்து குச்சி கொடுத்து விடுவோம். குச்சி கொடுத்து விட்டோம்னா அந்த குச்சியில் அங்கே அவங்க சைன் பண்ணி ஒட்டி ஒட்டுறவங்க போட்டு எடுத்து அவங்க ஒரு வருஷம் 6 மாத கன்று வச்சுருப்பாங்க. அது நாங்கள் ஒரு 6 மாதம் கொடுக்கும்போது 1 வருஷத்து கன்று ஆயிரும். ஓகே. 1 வருஷத்து கண்ணில் வரும்போது இங்கே இங்கே வைக்கும்போது 1 வருஷம் ஆயிருமா? அதுக்கு வந்து ஒரு 2 வருஷம். ஓகே. இந்த கண்ணை வந்து நம்ம வந்து வளர்த்து கொஞ்சம் பராமரிப்பு நல்ல முறை பார்த்தோம்னா நல்லா காய் போடும். ஓகே. நம்ம பராமரிப்புக்கு என்ன பண்ணுறோம்? பராமரிக்கு வந்து நம்ம சாணி உரம் மட்டும் தான் இங்கே போடணும். சரி. இங்கே ஒரு அந்த சாணி ஆர்கானிக்குமா? ஃபுல்லாக சாணியை தான் வேறு எந்த இதுவும் கிடையாது. ஓகே. இதுக்கு முன்னாடி மெல்லு சாம்பல் கிடைச்சது, இப்போ அது கிடைக்காது. இப்போ வந்து இப்போ காய் வந்து இப்போ சாணி போட்டால் காயோட அந்த பருமன் வருதா? நல்லா வெயிட் வருதா? வருதுங்க. ஒரு 15 காய் 20 காய்க்குள்ள 1 கிலோ வரும். ஓகே. இப்போ 110 ரூபா 120 ரூபா விலை இருக்குது. சரி. இப்போ வந்து காய் இருக்காயெல்லாம் பிறகு வரும். இவங்க வந்து 15 நாளைக்கு ஒரு தான் காய் இருக்காப்புல. ஓகே. ஏன்னா 7 நாள் 8 நாளைக்குள்ள பிறக்கிறாங்க. ஓகே. அதான் காய் எப்போ கிடைச்சி இருக்கும். சரி. மூட்டில் பாருங்க, இவ்வளோலேருந்து இவ்வளோ நண்டி வரைக்கும் அந்த காய் வர்றதுக்கு 195 நாள். அதாவது நடவு பண்ணி 95 நாளில் வருங்களா? நடவு பண்ணி இல்லை, காய் வரதில்லை, பூத்த உடனே. இல்லை, இப்போ நடவு பண்ணிட்டோம். நடவு பண்ணி எத்தனாவது நாள் நமக்கு வந்து இந்த பூ வரும், காய் காய்க்கும்? 2 வருஷத்தில் பூக்கும். 2 வருஷம் ஆகிடும். 1 வருஷத்தில் பூக்கும். சரி. அதை உருவி விட்டுருணும். எடுக்கக்கூடாது. ஓகே. அப்புறம் மரம் தாங்காது. ஓகே. நம்ம சின்னதாக இருக்கும்போது காய்க்கும். அந்த பூ உருவி விட்டோம்னா மரம் கொஞ்சம் பெருசாகும். ஓகே. பெருசாகும்போது காய் வாது பிடிக்கும். சரி. 3-4 வரை காய் கிடக்கும். அதில் ஃபஸ்ட்டு காய் ஒன்று பிறக்கிட்டோம்னா 2வது அடுத்த முறைக்கு பிறகு இப்படியே தான் இப்போ 4 பிரிச்சுட்டு இருக்கும். சரி. அது பிரிக்கிறதும் 4 வகை பிரிச்சிருக்கும். ஓகே. அதுக்காக சைஸ் வச்சுருக்கீங்களா? ஆமாம். இந்த இது 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், அப்படி 3 பிறகு லாட்டுன்னு சொல்லி ரொம்ப பழுத்தது. ஓகே. இந்த 4 நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு போயிருவீங்களா? பிரித்து கொண்டு கிடைக்கும். ஓகே. இந்த ரேட்டு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு குறைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு அதிகமாக கிடச்சிருக்கு? இது போட்டதில் ஒன்றும் இது இல்லை. அளவுக்கு சம்பளத்துக்கும் வந்து பாதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகே. இன்னைக்கு ரேட்டு 100 ரூபா. ஆமாம், 100 ரூபா 110 ரூபா இருக்குது. 110 ரூபா இருக்குது. ஓகே. 1ஆம் நம்பருக்கு 110 வரும். 110.
2ஆம் நம்பருக்கு 98, 92, 80 இப்படி வரும். 3க்கு வந்து 70 ரூபா, 72 ரூபா இப்படி போடுவாங்க. சரி சரி சரி. வேறு இந்த 4ஆம் நம்பர் இந்த லாட்டு கழிக்குமா, அது பெட்டி 50 ரூபான்னு போட்டோம். 50 ரூபா ஒரு பாக்ஸு. சரி சரி சரி. 50 ரூபா போட்டுருவோம். சரி, இங்கே எப்படி ஆள் கூலி எப்படி கிடைக்கிறாங்க? இவங்களெல்லாம் எப்படி கூப்பிட்டு வந்தீங்க? இது நாங்கள் வெளி ஆறுகளில் போய் கூப்பிட்டு வரோம். ஓகே. இப்போ நம்ம புளியங்குடியில் ஆள் கிடைக்காது. இது சகனாபுரி, விஷ்ணாபுரி, பனையூர். ஓகே. பேர் அங்கே செங்கோட்டை பக்கம். அப்புறம் வண்டியில் போய் கூட்டிட்டு வரணும். எவ்வளோ ஒருத்தர் கூலி எவ்வளோ? 300 ரூபா. எவ்வளோ நேரம் இருக்கு வேலை பார்ப்பாங்க இவங்க? பனையூரும் அங்களால 4 மணிக்கு போயிருவேன். இந்த புண்ணியாத்தாளுக்கு 5 மணி வரைக்கும். காலையில் 9 மணிக்கு வந்தாங்கன்னா 5 மணி வரையும் இருப்பாங்க. ஓ சரி 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 சரிண்ணே. இப்போ உங்களுக்கு இப்போ பெண்கள் கூலி இல்லாமல் ஆண்களும் வேலை பார்க்குறாங்களா இல்லை எப்படி? ஆமாம், அவங்களுக்கு அதே கூலியா? ஆமாம், அவங்களுக்கு 500 ரூபா. 500 ரூபா. சரி சரி. அவங்க செமக்கணுங்களா? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து இங்கே இப்போ பறிக்கிறாங்க, இதை தவிர்த்து அவங்களுக்கு வேறு ஏதாவது வேலை கொடுப்பீங்களா? ஆமாம், இது பறிச்சோம்னா களை விட்டுருக்கு, களை வெட்டணும், நம்ம அப்புறம் குப்பை போடணும். சரி சரி. இந்த வேலையை கொடுப்போம். அப்புறம் கரும்பு கிடக்கு, அதுக்கு போய் தோவை உரிக்கிறதுக்கு. சரி சரி சரி. அதெல்லாம் 20 வருஷத்துக்கு கரும்பு. இந்த வருஷம் போட்டோம்னா 20 வருஷம் ஓகே ஓகே அழிக்காமல் அதிலே எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஓகே. இப்போ இவரோட தோட்டத்தில் என்னென்ன பயிர் போட்டிருக்காரு? எலுமிச்சை, கரும்பு, அப்புறம் நெல் 3 பண்ணிக்கிட்டு இருக்காரு. 3மே ஆர்கானிக் தான் பண்ணுறாரு, இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம். சரி, எல்லாமே நாட்டு சந்தன மரம், செம்மரம், ஒரு வேங்காய், தோதவத்தி, ஓகே அப்படி உள்ள மரங்க போட்டு இருக்கு. ஓ சரி சரி சரி. இப்போ வந்து இப்போ ஒரு மரத்தை கணக்கு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம நட்டு 2 வருஷம் அது மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து காய்ப்பு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து இப்போ ஒரு மரத்துக்கு எவ்வளோ நம்ம எடுக்க முடியும்? அறுவடை எப்படி எவ்வளோ எடுக்கலாம்? அது இவ்வளோ நம்ம கணிப்பு சொல்ல முடியாது. ஓகே. கூடும் குறையும். இவ்வளோ இதுலேருந்து இதுக்குள்ளேன்னு சொல்லி பாருங்களே தோணும். ஒரு 1 கிலோலேருந்து 2 கிலோ இந்த மாதிரி சம்திங். இப்போ ஒரு மரத்துக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்க. 3 கிலோ. ஆமாம், அந்த 3 கிலோவில் வந்து ஆளுக்கு கூலி தான் வரும். ஓகே ஓகே. அதில் வந்து இது எல்லாத்துலேயும் பிறகு சேர்த்தா அந்த ஆள் கூலி போய் எதற்கு கொஞ்சம் கிடைக்கும். ஓகே. இப்போ 1 ஏக்கர்னா நான் எவ்வளோ டன்னில் வருங்களா? டன்னுக்கு வராதுங்களா? டன்னுக்கு வர 1 ஏக்கரில் வர 115 மாதிரி தான் வரும். ஓகே. 115 100 கிலோ தான் இவ்வளோ தான் வருங்கிறீங்களா? ஓகே ஓகே. அதான் அந்த ஒரு வருஷத்துக்கே அவ்வளோதான் சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, ஒரு ட்ரிப் பிறக்குங்களா? ஓகே. ஒரு ட்ரிப் பிறக்க இப்போ 5 நாளைக்கு இருக்கவங்க மாதத்துக்கு 2 ட்ரிப் பிறக்குங்களா? ஓகே ஓகே. அப்படிங்கும்போது அந்த இது வந்துட்டு நம்ம மாதத்துக்கு அப்போ ஒரு 200 கிலோ வந்துடும் 1 ஏக்கர்லேருந்து. ஓ சரி சரி சரி. இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு பூச்சி தொல்லை அந்த மாதிரி ஏதாவது அதுக்கெல்லாம் நோய் தொல்லை எதுவும் இல்லைங்களா? அதுக்கு வந்து நாங்கள் மாட்டு நீர், ஆமாம், அது பஞ்சகாவியா அந்த மாதிரி. ஆமாம், தனியாக தொட்டி கட்டி விட்டுருக்கோம். மாட்டு நீரெல்லாம் போய் விழுந்தாக்கல ட்ரிப்லேயே போயிடுங்களா? போய் அங்கே டேங்கு கீழே வச்சுருக்கோம். சரி சரி சரி. அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து மரத்து போய் அடிச்சு விட்டுருவோம். ஓகே ஓகே. சரி 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 சரி. மாட்டு கோமியத்தில் அதை அடிச்சு விட்டுருவோம். சரி. வேறு எந்த மணி எதுவும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த பழத்தில் வந்து இந்த புள்ளி நோயெல்லாம் வருது இல்லைங்களா? அது சில இடத்துல வரும், சில மரத்தில் ஒரு நிறைய வெள்ளைய வந்து அடிக்கும். அதுக்கு இந்த மாட்டு நீர் தான் அடிக்கும். ஓ, அது அடிச்சாலே கேட்குது? கேட்கும். சரி சரி சரி. ஓகேண்ணா. இப்போ இன்னும் இது உழ வேண்டியது. இப்போ மழை பெஞ்சிருக்கு நைட்டு. ஓகே, புரியுது புரியுது. ஆமாம் தான். நாளை வண்டி விட்டு அடிப்போம். வண்டி ஆட்டு ஆக்சுவலாக இப்போ எங்கள் அறுவடை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆமாம், இன்றைக்கி இதெல்லாம் முடிச்சிருவாங்க. சரி சரி சரி. முடிச்சுட்டு நாளைக்கு முந்தூர் போவாங்க. முந்தூர் போய்ட்டு இப்போ ஈபி கிழக்க. ஓகே. இப்போ வந்து இதை திருப்பி வந்து 15 நாள் கழிச்சு மறுபடியும் வருவீங்க இங்கே? வருவோம். சரி சரி. ஓகே ஓகே. இப்போ களை வெட்டி சுத்தம் பண்ணிட்டோம்னா அப்புறம் மரம் நல்லாயிரும். சரி சரி. ஓகே ஓகே ஓகே. இந்த விவசாயம், ஆனால் இந்த விவசாயம் பண்ணால் கொஞ்சமாவது நம்மளால் கிடைக்கும் லாபம் கிடைக்கும். விடாமல் பார்க்கணும். ஓகே ஓகே. இன்னைக்கு கிடைச்சி நாளைக்கு கிடைக்கலையே என்ன செய்ய அப்படின்னு நம்ம கடன் வாங்கிலாம் போடணும் அப்படின்னு மனசுல எண்ணக்கூடாது. ஓகே ஓகே. தெய்வம் கொடுக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா கடவுள் நமக்கு செய்வார். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. கடவுளை நினச்சி நம்ம பாடுபட்டோம், பூமியில் போட்டோம், அது வரும் அப்படின்னு நினச்சி தான் போடணும். ஓகே. வருமா வரேன்னு நினைக்கவே கூடாது. சரி சரி சரி. ஆண்டவர் வந்து நமக்கு கிடைக்க செய்யும். ஆமாம் ஆமாம். சரி, நான் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஒதுக்கி எங்களுக்காக இதை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.